பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சண்டே சர்ச்சஸ்க்காக ப்ரே பண்ணுற டே. ஸோ நம்ம சர்ச்சஸ்க்காக சர்ச் ரிலேட்டடாக அந்த பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ப்ரேயர் வாரியர்ஸ் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுற ஒரு டே. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம சுற்றி உள்ள இடம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை, த்ரூ அவுட் வேர்ல்டு ஏஞ்சல்ஸ் விங்ஸ் ப்ரேயிங் ஃபார் த வேர்ல்டில் இருக்கிற அத்தனை சர்ச்சஸ்க்காகவும் பாஸ்டர்ஸ்க்காகவும் அங்கே வர்ற ஆத்மாக்களுக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 91:16. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 14 நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இது இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட விசேஷித்த வசனமாக நம்ம எடுத்துப்போம். சர்ச் பாஸ்டர்ஸ்க்கு, இவாஞ்சலிஸ்ட்க்கு, விசுவாசிகளுக்கு. அவரை பாருங்கள், ஏன் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம்? அவர் மேலே உள்ள வாஞ்சையினால் நம்ம போகிறோம். சர்ச்சுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளே எனக்கு ஆசீர்வதிங்க, ஏதாவது ஜபம் நம்ம வேண்டுதல் பண்ணுறோம், கூப்பிடுறோம். கடவுளே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்க. அதான் 2வது வசனம். ஃபஸ்ட்டு வசனம் வாஞ்சியாக இருக்கிறதுனால தான் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். அவருக்கு அது என்ன சொல்கிறாரு? வாஞ்சியாக இருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்கள் உண்மையான வாஞ்சையோடு நீங்கள் கடவுளை தேடினீங்கன்னா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சரிங்களா? அப்போது நீங்கள் கூப்பிடும்போது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் வேற யாரையும் அனுப்ப மாட்டார், நானே. அந்த வசனம் எனக்கு, அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். பிகாஸ் ஒரு ஏஞ்சல் அனுப்பி நான் பண்ணுறேன், இல்லை ஒரு ஊழியக்காரன் அனுப்பி பண்ணுறேன், இல்லை நான் இவரை அனுப்பி பண்ணுறேன், அதை அனுப்பி பண்ணுறேன். நோ நோ நோ, நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். ஒரு பெரிய கிருபைல அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து தாமே கூட இருந்து உங்களை தப்புவிப்பார். அதுபோல உங்களுக்கு நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். He'll show his salvation. ஸோ இந்த ரட்சிப்பு எல்லா சர்ச்சஸ்லும் காண்பிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும், முழங்கால் படியிடணும், கடவுளை கூப்பிடணும். அப்போ அவர் அவங்கள நீடித்த நாட்களால் அவங்கள திருப்தியாக்கி அவர்களே ரட்சிப்பார். ஸோ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், கடவுளை நோக்கி கூப்பிடணும், ஆலயத்துக்கு வரணும். வர்றவங்க அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஜெபம் பண்ண முன்னாடி வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ டைம்ஸ் பண்ணி இங்கே ஜெபம் பண்ணி அங்கே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ஆதரவு கொடுங்க. 2 பேர் என் நாமத்தினால எங்கே கொடுக்குறார்களோ அவங்க மத்தியில் வாசமாக இருப்பேன். 2 பேர் ஒரு மனதோடு நீங்கள் எதை கேட்கீங்களோ அந்த நன்மை உண்டாகும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண போது சிறையிருப்பை திருப்பினார். ஸோ இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. அதை நம்பி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். நான் மட்டும் ஜெபம் பண்ணால் பத்தாது, கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்யணும். தேங்க்யூ. கொடானு கொடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஜெபம் பண்ணுவோமா? உபாகமம் 11:24 படி உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும்.
உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்குரைத்த எங்கள் தேவனாய கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உபாகமம் 15:4-5 படி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று என்னை ஆசீர்வதிக்கிற என் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உபாகமம் 15:6 படி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்ற வாக்கு தத்துவத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உபாகமம் 15:10 படி, ஏழைக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசரப்படாதிருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கை கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கொடானு கொடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இன்னைக்கு கர்த்தாவே, நாங்கள் சர்ச்சுக்காக உடைய பாதத்தில் வந்திருக்கும் போது நீர் கொடுத்த வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உங்களுடைய ரட்சிப்புக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா, ரட்சிக்கப்பட்டால் மட்டுமே அப்பா, உங்களுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அப்பா, உங்களுடைய ரட்சிப்பை அனுதினமும் பெற்றால் மட்டுமே அப்பா உம்மோடு கூட நாங்கள் பரலோகத்தில் வாழ முடியுமே சுவாமி. ஆகவே ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே, சர்ச்சுக்கு வராங்க, டெய்லி வராங்க, பாட்டு பாடுறாங்க, ஜோம் பண்ணுறாங்க. ஆனாலும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மறுபடியும் தவறி போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களை ரட்சித்து அவங்க பரலோகத்துக்கு ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்தணும் சுவாமி. அப்பா, ஒருவேளை நிறைய பாஸ்டர்ஸ் அழுதுட்டு இருக்கலாம், நிறைய இவாஞ்சலிஸ்ட் அழுதுட்டு இருக்கலாம், நிறைய ப்ரேயர் வாரியர்ஸ் ரட்சிக்கப்படணுமேன்னு அழுதுட்டு இருக்கலாம். ஈவன் நிறைய வீட்டில் உள்ள ஆண்டவரே விசுவாசிங்க தன் குடும்பம் ரட்சிக்கப்படலேன்னு அழுதுட்டு இருக்கலாம். நீ கூட அன்னைக்கு சொன்னார், நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ரட்சிப்பை காண்பிப்பீராக. அவங்களை ரட்சிக்கப்படணும்பா. அப்பா, எல்லா சர்ச்சஸ் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு பாரம்பரியம் இல்லை, அன்னைக்கு உள்ள சர்ச் சர்வீஸ் ஓகே, சும்மா போயிட்டு வரணும், அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி இல்லை சுவாமி. அப்பா, ரட்சிக்கப்பட ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது. 100 ஆடு இருந்தா கூட அந்த ஒரு ஆடு தவறி போகும்போது அந்த ஆட்டை தேடி வந்த தேவன் அப்பா, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்பட்டு கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அப்பா தம்மையே ஆண்டவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் அப்பா, எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட கிருபை தாங்கப்பா. சர்ச்சுக்கு வர்ற எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட கிருபை தாங்கப்பா. அப்பா, ரட்சியும் இருதய கடினத்தை எடுத்து போடும் அப்பா. அப்படி ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பை காண்பியும் அப்பா. அதில் வசனங்கள்ல சொல்லியிருக்கிறேன் அப்பா, நீ கூப்பிடுவார் ஆண்டவரே, நீ மறு உத்தரவு அருளுவே. அந்த மாதிரி ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீரப்பா. உம்மை வாஞ்சிக்கும் போது தான் அந்த கிருபை கிடைக்கும். உம்மை நோக்கி கூப்பிடும் போது தான் நானே அவரோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. அப்பா, இக்கட்டுக்கு தப்புவிக்கிற தேவன் அப்பா, நீரே இறங்கி வந்து அவங்களை காப்பாற்றுகிற தேவன். காப்பாற்றுகிறது மட்டுமல்லாமல் கனப்படுத்துகிற தேவன். நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்குகிற தேவன்.
அப்பா உம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கிற தேவன் எங்களுக்கு இருப்படியாக துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா சர்ச்சுக்கும் இப்போ தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சர்ச்சஸ் குடிசியாக இருந்தாலும் சரி, பெரிய தேவாலயமாக இருந்தாலும் சரி, ஏதோ கடைமுறைக்கு சண்டே சர்வீஸ் வந்துட்டு போகிறோன்னு வர்றாங்களா அப்பா, என்ன இருந்தாலும் அந்த சர்ச்சுக்குள்ளே வராங்களே அப்பா, அவங்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கும் ரட்சிப்பை காண்பியும் ராஜா. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீ ரட்சிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அப்பா. பாதாளத்துக்குள்ளே போகாதபடி, நரகத்துக்குள்ளே போகாதபடி அவங்களை எப்படியாவது ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒருவேளை பாஸ்டர்ஸ் கூட போதகம் பண்றவங்க, உங்களுடைய வசனத்தை எடுத்து சொல்றவங்க, இந்த மாதிரி என்ன மாதிரி ஜெபிக்கிறவங்க, அவங்களுக்கு கூட சொல்லுகிறீர், நாங்கள் என்னதான் ஜெபிச்சாலோ, என்னதான் போதிச்சாலோ, என்னதான் வசனம் சொன்னாலும் நாங்கள் மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்காதபடி அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க கிருபை தாங்க சுவாமி. சொல்லியிருக்கிறேன், என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சாலும் சரி, ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்காம நம்ம செஞ்சோம்னா கதவை திறக்க மாட்டார். தட்டும்போது சொல்வார், நீ யாரு? கர்த்தாவே, நான் அப்படி ஜெபம் பண்ணேன், நான் சர்ச்சில் சர்வீஸ் பண்ணேன், உங்களோட நாமத்தினால பிசாசை துரத்துனேன், நிறைய அற்புதத்தை செஞ்சேன், உன்னை அறியே. அப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ராஜா. அப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ராஜா. அப்பா, பாஸ்டர் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய தேவ ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சுவாமி. எல்லாரையும் ரட்சிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. அப்பா அப்பா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. அந்த மாதிரி எழும்பி உண்மையா உத்தமமா ஊழியம் செய்ய நீர் கிருபை தாங்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அந்த கிருபை தாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆத்துமாக்களை ரட்சியும், ஆத்துமாக்களை ரட்சியும். பரலோக வாழ்வுக்கு தகுதிப்படுத்தும். எல்லாரையும் தகுதிப்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பை காண்பிப்பார், நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்பார். நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். நம்ம ஜோம் பண்ணியிருக்கோம், கூட சேர்ந்து ஜோம் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.